20 ஆண்டுகள் கழிச்சு திரையரங்குகள்ல இப்போ ஓடிட்டு இருக்கிற கில்லி திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லா இடங்களிலுமே விசில் சத்தம் பறக்குது. அப்படி போடு அர்ஜுனர் வில்லு பாடல்களை ஒன்ஸ் மோர் கேட்டு ரசிகர்கள் ரகளை செய்கிற அளவுக்கு மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை சொல்லி அடிச்சிருக்கிறது இளைய தளபதியோட கில்லி திரைப்படம். அது குறித்த இந்த ஒரு பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. விஜய் நடிப்புல 2004ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற படம் தான் கில்லி திரைப்படம். அதனை தொடர்ந்து 20 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில திரையரங்குகள. கடந்த 20ஆம் தேதி கில்லி திரைப்படம் மீண்டும் வெளியாயிருக்கு. கில்லி திரைப்படத்துல விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், ஆஷிஷ் வித்யார்த்தி, தாமு உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் தரணி இயக்கியிருக்காரு. பிரபல இசையமைப்பாளர் வித்யாசாகர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. தெலுங்குல மாபெரும் வெற்றியை பெற்ற ஒக்கடு திரைப்படத்தின் லேசான தழுவல் தான் இந்த கில்லி திரைப்படம். அந்த படத்தின் மூலத்திலிருந்து ஒரு சில காட்சிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு தனது ஸ்கிரீன் பிளே மூலம் திரைப்படத்தை மாற்றி அமைச்சிருப்பாரு இயக்குனர் தரணி அவர்கள். இந்த மறு வெளியீடாக வந்திருக்கிற கில்லி திரைப்படத்தை பற்றியே ரசிகர்கள் கூறும்போது, மறுபடியும் அந்த விண்டேஜ் தளபதியை எங்களால் திரையரங்குகளில் பார்க்க முடியுதுன்னு அதே வரவேற்பு இப்பவும் இருக்கு. படத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவும், சின்ன வயசுல அடிக்கடி டிவியில பார்த்து ரசிச்ச படத்தை பெரிய திரையரங்கில் பார்க்கறதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம பாடல்களை சமூக வலைதளங்கள்ல கேட்டு ரசிச்சாலும் பெரிய திரையில பார்க்கறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குதுன்னு ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா மயிலாடுதுறை விஜய் ரசிகர்கள் கேக் வட்டி தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகை த்ரிஷா தனதோட எக்ஸ் பழக்கத்துல ரசிகர்களை கொண்டாட்ட வீடியோவை பகிர்ந்து உணர்ச்சி பூர்வமா நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை இன்னும் நீங்க பார்க்கலையா? கண்டிப்பா போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஒவ்வொரு பாடலுக்கும் ரசிகர்கள் திரையரங்களோட ஃப்ரண்ட்ல டான்ஸ் ஆடுறத நம்மளால பார்க்க முடியுது. விசில் சத்தமும் கூடவே பாடுற அந்த ஹம்மிங்கும் உண்மையாலுமே திரையரங்கள்ல இது ஒரு கொண்டாட்டம் தான் சொல்லணும். பொங்கல், தீபாவளிலாம் இல்லைங்க, இது ஒரு தனி ஒரு விழாவாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். ஸோ நீங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை போய் பாருங்க.